Hello everyone, welcome back to my channel. என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. அண்ட் இன்றைக்கி நான் வந்து ஸ்கின் பிரைட்டனிங் மில்க் ஃபேஷியல் தான் நான் பண்ண போகிறேன். அண்ட் இந்த ஃபேஷியலில் நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான். அண்ட் வீடியோ எண்டில் நான் கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபேஷியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் வீட்டில் இருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் இருக்கும், மீஷோ ஆப் லிங்க், அதை போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டரில் 30% ஆஃப் கிடைக்கிறதுக்கு என்னோட ரெஃபரல் கோட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மீஷோவில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கேட்டகரி பிடிச்சிருக்கோ அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லை ஃபேஸ்புக்லேயே ஷேர் பண்ணலாம். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்லேயும் இருக்குது, சிஓடியும் இருக்குது. ஸோ நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கஸ்டமர் ப்ரைஸை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதில் வர மார்ஜின் தான் உங்களோட ப்ராஃபிட். அண்ட் ஃபேஷியலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சிங். அண்ட் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ரா மில்க், காய்ச்சாத பால் வேணும். செகண்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஹனி, தேன். உங்கள் வீட்டில் என்ன பிராண்ட் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து 1 ஸ்பூன் மட்டும் ஹனி ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மில்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நேச்சுரல் கிளென்சர். ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். உங்களுக்கு டேனிங் இஷ்யூஸ் இருந்தால் அது ரெடியூஸ் பண்ணும். அண்ட் உங்களோட காம்ப்ளெக்ஷன் வந்து நல்லா பிரைட்டராக ஆக்கிடும். அண்ட் இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. தேன் நம்ம ஏன் ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபுல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டிசெப்டிக், ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அண்ட் ஹனி வந்து மோஸ்ட்டாக எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் நல்லா சூட் ஆகும். அண்ட் இப்போ வந்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கிளென்சிங் மில்க்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸில். அண்ட் இதை அப்ளை பண்ணுறதுக்கு எதனா ஒரு காட்டன் பேட் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வச்சு நீங்கள் நல்லா ஃபேஸில் மசாஜ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை அப்படியே ஃபேஸில் வந்து 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நீங்கள் வார்ம் வாட்டரில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரப்பிங். அண்ட் இதுக்கு ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரா மில்க். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரைஸ் ஃப்ளார். இங்கே எந்த ரைஸ் ஃப்ளார் வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் ரோஸ்டட் ரைஸ் ஃப்ளார் வேண்டாம். எதானு வந்து நீங்களே அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கடையில் வாங்கினது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரைஸ் ஃப்ளார் பார்த்தீங்கன்னா காமன் இன்க்ரீடியன்ட், எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் நல்லா சூட் ஆகும். அண்ட் உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின், ரைஸ் ஃப்ளார் வந்து ஒத்துக்காது அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஓட்ஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு 2 இன்க்ரீடியன்ட் தான் தேவை. நான் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணல. அண்ட் இப்போ வந்து நம்ம ஸ்க்ரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன் இஷ்யூ இருந்ததுன்னா இதிலே நீங்கள் வந்து லெமன் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் இதை வந்து ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ரைஸ் ஃப்ளார் பார்த்தீங்கன்னா வந்து சன் டேன் ரிமூவ் பண்ணும். ப்ளஸ் வந்து இதில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்கனால ஸ்கின் வந்து நல்லா ஃபர்மாக இருக்கும், நல்லா யூத்ஃபுல்லாக தெரியும். அண்ட் ரைஸ் ஃப்ளார் வந்து மோஸ்ட்டாக எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் சூட் ஆகும். அதனால தான் நான் வந்து இதை சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அதில் இருக்க பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஹேஷாக இருக்காது ஸ்கின்னில். அதனால் ஸ்க்ரப் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த இரிட்டேஷன் வராது, ப்ளஸ் வந்து பிரேக் அவுட்ஸ் ஆகாது. அண்ட் உங்களுக்கு வந்து ஃபேஸில் அதிகமாக பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ரைஸ் ஃப்ளார் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக ஓட்ஸ் பவுடரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஓட்ஸ் வந்து ரொம்ப ஜென்டலாக இருக்கும் ஸ்கின்னில், அதனால் உங்களுக்கு வந்து அந்த இரிட்டேஷன்லாம் தெரியாது. அண்ட் எப்போவுமே நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது நல்லா ஒரு சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்போ தான் அந்த டெட் செல்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு எதான ஃபேஸில் இம்ப்யூரிட்டிஸ் இருந்தால் ரிமூவ் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம மசாஜ் க்ரீம் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ரா மில்க், காய்ச்சாத பால். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆலோவேரா ஜெல். நான் வந்து ரிவோனா ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நான் இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஆலோவேரா ஜெல் வந்து இந்த ரிவோனா ஆலோவேரா ஜெல் தான். அண்ட் குவான்டிட்டி வந்து ஈக்குவல் குவான்டிட்டியாக இருக்கணும். அண்ட் ஏன் நம்ம வந்து ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரப்பிங் முடிச்சதுக்கப்புறம் ஸ்கின்னை வந்து காம் டவுன் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆலோவேரா ஜெல்லும் வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் நல்லா சூட் ஆகும். அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின்னை வந்து நல்லா சூதன் பண்ணும். செகண்ட் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அண்ட் ஸ்கின்னை வந்து நல்லா ஹீல் பண்ணும். இப்போ உங்களுக்கு வந்து ஸ்கின்னில் ஏதாவது ஒரு இரிட்டேஷன் இருந்தாலும் சரி, பிம்பிள்ஸ் இருந்தாலும் ஆலோவேரா ஜெல் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் ஸ்கின்னில் வந்து ஸ்கார்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து ஃபேட் ஆகிடும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டிசால்வ் ஆகிடுச்சு. இதே வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. அண்ட் இதுவே உங்கள்கிட்ட ஆலோவேரா ஜெல் இல்லை, உங்களுக்கு ஒரிஜினல் பிளான்ட் தான் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது மாதிரி ஒரு க்ரீம் ஃபார்மில் வராது, ஏன்னா அதில் வந்து சின்ன சின்ன பீசஸாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கும் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நல்லா சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிக்கோங்க. அண்ட் மசாஜ் பண்ணும்போது எப்போவுமே லிஃப்ட் பண்ணுற மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். அப்பர் டைரெக்ஷனில் மசாஜ் பண்ணுங்கள், இல்லைனா சீக்கிரமாக ஏஜிங் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனல் ஸ்டெப் வந்து ஃபேஸ் பேக். இதுக்கு ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் இருந்தால் நீங்கள் multani மிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ஆரஞ்சு பீல் பவுடர். இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து எனக்கு ஸ்மிட்டன் பாக்ஸில் கிடச்சிது.
அண்ட் உங்கள்கிட்ட ஆரஞ்சு பீல் பவுடர் இல்லைன்னா நீங்கள் ட்ரைடு ஆரஞ்சை வந்து அரைச்சி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஆரஞ்சு ஜூஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வேணும்னா இதிலே நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா லெமன் வந்து ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து பால். நான் வந்து காய்ச்சாத பால் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து நல்லா திக் பேஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. அண்ட் இதில் நான் ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கு சூட் ஆகும். ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க வந்து நீங்கள் ஆரஞ்சு பீல் பவுடர் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பதிலாக சாண்டல்வுட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து வீட் ஃப்ளார். கோதுமை மாவு வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும். அண்ட் ஆக்னே இஷ்யூ இருக்கவங்க கூட வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ரெடியூஸ் பண்ணும் ஆக்னே. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணது வந்து ஆரஞ்சு பீல் பவுடர். ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து உங்கள் டெட் செல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும். ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும். ஸோ அதனால தான் மெயின் ரீசன் ஆரஞ்சு பீல் பவுடர் ஆட் பண்ணது. ஃபேஸில் இருக்க பிளாக் ஸ்பாட்ஸ் பிளாக் ஹெட்ஸ்லாம் வந்து நல்லா ரிமூவ் பண்ணும். அண்ட் ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து டிஸ்கலரேஷனுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு வந்து அன்ஈவன் ஸ்கின் டோன் ப்ளஸ் வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஏதான ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணிவிடும். அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் முல்தானி மிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஷியலில் நான் எல்லாமே வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட்டாக எல்லாருக்குமே சூட் ஆகும். இருந்தாலும் நீங்கள் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பேக் வந்து 15 மினிட்ஸ் கழிச்சு நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸ்கின் வந்து நல்லா பிரைட் அண்ட் க்ளோயிங்காக இருக்கும். அண்ட் இப்போ வந்து கிவ் அவே டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த கிவ் அவேல 10 வின்னர்ஸ் இருக்க போகிறாங்க. அண்ட் இந்த வாட்டி கிவ் அவேக்கு உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் நீங்களே சூஸ் பண்ணுவீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் நிறைய ப்ராடக்ட் லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன். அது எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த நம்பர் மட்டும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதினா போதும். அண்ட் அடிஷ்னலாக உங்களுக்கு எதுக்கு அந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அது கூட நீங்கள் சொல்லலாம். அண்ட் ஒரு நாளைக்கும் ப்ராடக்ட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதனால நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மந்த் எண்டில் வந்து வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவேன். 10 days வந்து 10 வின்னர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் நீங்கள் வந்து அடுத்தடுத்த நாளுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். வின்னர்ஸ் பார்த்திங்கன்னா ரேண்டம் பேசிஸில் தான் இருக்கும். அண்ட் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next, this is Akshara saying bye bye and take care of yourself. மீஷோ ஆப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் இருக்குது. அதை போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. என் ரெஃபரல் கூட மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. 30% வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டரில் ஆஃப் கிடைக்கும்.